அனைவருக்கும் வணக்கம். மிக கனத்த இதயத்தோடு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நம்ம வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நடுநிலையாக தான், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அதுக்கான சூழலும் இது கிடையாது. மணலூர்பேட்டையில் வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற தீர்த்தவாரி ஆற்று திருவிழா. தமிழ்நாட்டிலே மணலூர்பேட்டை ஆற்று திருவிழா தீர்த்தவாரி உற்று நோக்குவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், எல்லாருமே அண்ணாமலையாரை பார்க்கறதுக்காக திருவண்ணாமலை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அண்ணாமலையார் இறைவரே மணலூர்பேட்டை மக்களை பார்க்கறதுக்காக தன் இருப்பிடமான திருவண்ணாமலை கோவிலிருந்து கிளம்பி மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றுக்கு வருவாங்க. அப்படி சிறப்புமிக்க இந்த நிகழ்வுல தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, துயர சம்பவம் நேற்று இரவு 7 மணிக்கு நடந்திருக்கு. அது எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, மனவேதனைக்கு ஆளாயிருப்பீங்க. அதை பற்றி தான் ஒரு கலாய்வு. ஏன்னா நம்ம 7 மணிக்கு நடந்த விபத்தில் நம்ம 7:15க்கு போயிட்டு ஃபுல்லாக அங்கே 11:45 வரைக்கும் இருந்து கலாய்வு பண்ணியிருக்கோம். மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக, மேற்கொண்டு இதே விபத்துகள் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு உதவியாக இருக்கணும் மனப்பூர்வமாக நம்புகிறோம். மணலூர்பேட்டை ஆற்று திருவிழா நடப்பதற்காக வானாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது அப்புறம் போலீஸ், அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை, மேற்கொண்டு முக்கியமான எல்லா துறையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் எவ்வித பாதிப்பும் அசம்பாவிதம் நடக்காமல் 100% ப்ராப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு பாதுகாப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா உயர்மட்ட அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் மணலூர்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அடிஷ்னலாக ஒரு 2 ஆம்புலன்ஸ் போடுங்க, ஒரு 3 ஆம்புலன்ஸை போடுங்க, அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ், அது 108 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் செந்தில் சார் அவர்கிட்ட இன்ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. செந்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பர் லெட்டர் கொடுங்க, ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா மொத்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 29 ஆம்புலன்ஸ் தான் இருக்குது, ஸோ ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லவே, மேற்கொண்டு யாரும் அந்த லெட்டரை, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை வட்டாட்சியர் இவங்க சைட்லேருந்து எந்த ஒரு தபாலும் அவர் ரிசீவ் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக மலனப்பேட்டையிலிருந்து ஒரே ஆம்புலன்ஸ் மட்டும்தான் லைவ்ல இருக்க சூழ்நிலை இருந்துச்சு. அது திருவிழா உள்ள அந்த பிளேஸ் இருக்க சூழ்நிலை இருந்துச்சு. இந்து சமய அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா நிரேஷ்குமார் சாரும் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, மணலூர்பேட்டையில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு காரணம், முதன்மையான காரணம் பார்த்தீங்கன்னா மணலூர்பேட்டை விழிப்புணர்வு இயக்கம்னு ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் மாதிரி ஒரு டீம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. நம்ம மணலூர்பேட்டை உரிமைக்குரல் மூலியமாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட எதுவுமே ஒன்று இருக்குது, ஒரு 2 கொடுங்க அப்படின்னு நிறைய டைம் பேசியிருக்கோம். எந்த ரிசல்ட்டும் வரல. இதுக்கப்புறமாவது இது வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மணலூர்பேட்டையை நோக்கி தான் சுற்றுப்புறத்தில் 40 கிராம மக்கள் வர மாதிரி சூழ்நிலை இருக்குது. பக்கத்தில் அருங்குடியோ மாடாமுண்டியோ மூங்கித்துறைப்பட்டுக்கோ ஒரு 40 கிராம மக்கள் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை, மருத்துவ தேவை, கல்வி, வருமானம் எல்லாத்துக்கும் மணலூர்பேட்டை நோக்கி தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். இந்த டைமில் திருவிழா பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. நேற்று காலையிலே பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் சார், அப்புறம் காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் சார், அவர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சத்யன் சார், அப்புறம் அவங்க டீம் மலனப்பேட்டை, அப்போ நியர்பை ஏரியாவில் இருக்க எல்லாம் காவல்
உதவியாளர் அப்புறம் எல்லாம் போலீஸ் எல்லாமே மார்னிங் 7 மணிலேருந்து அவங்களுடைய பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதுகாப்பு எவ்வித குறைபாடும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காலைல 7 மணிக்கிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. இந்த துயர சம்பவம் ஈவினிங் திருவிழா முடிகிற டைம் சாயந்தரம் 7 மணிக்கு தான் நடந்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஒரு ரிப்போர்ட் என்னன்னா 650 பொதுமக்களுக்கு தான் ஒரு காவலர், அப்படிதான் இருக்கு ப்ராசஸே. அதாவது திருவிழாவுக்கு வியாபாரத்துக்காக திருவண்ணாமலையிலேருந்து ஏழுமலை ஒருத்தவர் பலூன், அதாவது ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி சேல் பண்ணுற பலூன் விற்கிறதுக்காக அவர் வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்காரு. அப்படி விற்கிற சூழ்நிலையில தான் எதிர்பாராத விதமாக இரவு 7 மணிக்கு ஆஞ்சநேயர் கோயில் சந்திப்பு அந்த இடத்துல அந்த ஹீலியம் சிலிண்டர் வந்து வெடித்து சிதறிடுச்சு. அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். வெடித்து சிதறும் போது யூ ஷேப்புக்கு மாறி பக்கவாட்டில் ரொம்ப ஃபோர்ஸாக போகும்போது அங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் கை கால் எல்லாம் அடித்து எல்லாருக்கும் ஒரு 4-5 பேர் மேலே 2 கால் கட்டாயிருக்கு, சில பேருக்கு பாதம் கட்டாயிருக்கு, சில பேருக்கு விரல் கட்டாயிருக்கு, சில பேர் கால் கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மணலூர்பேட்டை உரிமை குரல் அந்த டைம் அங்கே இருந்தோம். நம்ம டீம் 7 பேர் இருந்தோம். அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம மட்டும் பண்ணுறது இல்லாமல் செல்லம் குப்பம் அங்கேருந்து டிவிக்கு நண்பர் ஒருத்தரும், அப்போ டிஎம்கேல ஒரு காந்தி சிலை பக்கத்தில் சலூன் ஷாப் வச்சிருக்காரு அந்த தம்பியும், அப்புறம் அதிமுக சேர்ந்த 2 பேர், அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ், சமூக ஆர்வலர், காவலர்கள், பொதுமக்கள் எல்லாருமே அவங்களாம் முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுத்து கொஞ்சம் ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்புறது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் காலாயண்டல் ஏரி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க 2 காலை இறந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டு இருக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஜிஹெச்சில் ஒரு 11 பேர் இருக்காங்க. அப்புறம் வேலூர் சிஎம்சியில், அதை புது ஜிஹெச் வேலூர் சிஎம்சியில் 2 பேரும், பழைய சிஎம்சியில் 1 பேரும், அப்புறம் சென்னை ஸ்டாலினில் ஜிஹெச்சில் ஒருத்தவங்களும், செங்கல்பட்டு ஜிஹெச்சில் ஒருத்தவங்களும் இருக்காங்க. அதாவது டீட்டெயிலாக நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினில் மாதேஷ்னு ஒருத்தவரும், செங்கல்பட்டு ஜிஹெச்சில் ஏழுமலை, சிஎம்சியில் பார்த்தீங்கன்னா யுவஸ்டி, தருண், சந்தியா ஆகியோரும் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த விபத்து 7 மணிக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு 8:45 9 மணிக்குள்ள இரவு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் சாரும், மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் சாரும், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் சார் அவரும், அப்புறம் விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசு சாரும் வந்தாங்க. அப்புறம் அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் குமார்குரு, அப்புறம் அங்கேருந்து நிர்வாகி, நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பொதுக்குழு, மற்ற உறுப்பினர் வந்துட்டாங்க. அப்புறம் திமுக நகர செயலாளர் அவரும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு உடனே திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கும் போயிருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஜிஹெச் போனதுக்கப்புறம் அங்கே திருவண்ணாமலை கலெக்டர் எல்லாருமே கிட்ட இருந்து பார்த்துருக்காங்க. இது வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் வரலை. இரவு 10 மணி பார்த்தீங்கன்னா தடவியல் நிபுணர்கள் ஃபாரன்சிஸ்ட் அவங்க வந்தாங்க. அங்கே வந்துட்டு அந்த வெடிச்சு சிதறின அந்த சிலிண்டர் சாம்பிள் மற்ற எல்லாமே சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது அடிஷ்னலாக ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஹீலியம் கேஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குற மாதிரி தகவல் வந்திருக்கு. அந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஹீலியம் வந்து ஒரு யூனிட் 2000 20,000 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அதை விட 2 மடங்கு ரேட்டு கம்மி. இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஹீலியம் வந்து வெடித்து சிதறி பெரிய ஆபத்து ஏற்படுத்த முடியாது கம்பேரிட்டிவ் டு ஹைட்ரஜன். ஏன்னா ராக்கெட்டில் அப்புறம் குண்டு சம்திங் இதெல்லாம் அழிவுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதில் வந்து ஹைட்ரஜன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது உண்மை தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக, அதாவது திருவண்ணாமலை ஏழுமலை சொன்ன பார்த்தீங்கன்னா பலூன் வைக்க வந்தார், அவரே ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்கூலில் காம்படிஷன் நடக்கும்போது மாணவர்களே அதை ரெடி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண தண்ணியில் அலுமினியம் நம்ம பேப்பர் மாதிரி பார்த்தீங்களா அது போட்டாவே அது கெமிக்கல் ரியாக்ட் ஆகிட்டு ஹைட்ரஜன் வாயு வரணும். ஆனால் நார்மல் தண்ணி ஹீட்டாக இருக்காது. ஸோ அந்த தண்ணியை ஹீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா
சோடியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு போகும்போது தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக வெப்பப்பட்டு கொதிக்கும் போது அந்த கொதிநிலையில் அலுமினியம் பேப்பர் கரைஞ்சி ஹைட்ரஜன் வாயு வெளிவரும். ஸோ இந்த விபத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை பாடம் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த வருஷத்துலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் திருவிழா இருந்தாலும் இந்த கேஸ் சிலிண்டர் பலூன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கணும். தமிழக அரசுக்கு தாழ்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து திருவண்ணாமலை சாமி தீர்த்தவாரிக்கையாக மறுபடியும் ஆற்று வர நிகழ்வு. இந்த டைமில் அசைவ உணவு நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, இந்து முன்னணி இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க, நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு. இதுவும் ஃபாலோ பண்ணல, நான்வெஜ்ஜும் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வருஷத்தில் திருவிழா டைமில் மணல்பேட்டையில் இந்த நான்வெஜ்ஜு இந்த கேஸ் பலூன் விற்பனையெல்லாம் கொஞ்சம் தடுத்து கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் மற்ற அரசு நல்பெயருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிஎம் சார் வந்து உயிரிழந்தவங்களுக்கு 3 லட்ச ரூபாவும், பலத்த அடிப்பட்டவங்க 1 லட்ச ரூபாவும், சிறிய காயங்கள் அடிப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. பல வருஷ காலமாகவே மணலூர்பேட்டையில் இருக்க மற்றும் மணலூர்பேட்டையை நம்பி இருக்க சுற்று வட்டார 40 கிராம பொதுமக்கள் தீயணைப்பு நிலையம் வேணும், பிடிஓ ஆஃபீஸ் வேணும், ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்குது, போராடி வாங்கியிருக்கோம், அந்த ஆம்புலன்ஸ் 2-3 கொடுங்கன்னு நிறைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த காணொலி மூலிமா தமிழக முதலமைச்சர் மற்றும் விஷயவந்தியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் 10 வருஷமாக இருக்கார், அவருக்கும் ஏகப்பட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அவருக்கு மீண்டும் இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம், தயவு செஞ்சு பாதுகாப்புக்காக கேட்குறோம், ஒரு தீயணைப்பு நிலையத்தை கொண்டு வாங்க, ஆம்புலன்ஸ் கவுண்ட்டை 1லேருந்து 2 3 இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, பிடிஓ ஆஃபீஸ் வாழ்வாதாரத்தை கொடுங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக சில பேர் கமெண்டில் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, மணலூர்பேட்டை நீங்கள் கேட்குறீங்க, நான் மாராமுடி கேட்குறேன், இன்னொருத்தர் அடுங்குடி கேட்பாரு, இன்னொருத்தர் முருக்காம்பை கேட்பாரு, முகையூர் கேட்பாங்க, எப்படி தர முடியும்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. மணலூர்பேட்டை தான் 40 கிராம மக்கள் வராங்க. மாராமுடிக்கோ அருகங்குடிக்கோ முருக்காம்பாடிக்கோ மற்ற கிராமத்துக்கு 40 கிராம மக்கள் போகிறதில்ல. வாழ்வாதாரம், மருத்துவம், கல்வி எல்லாத்துக்கும் மணலூர்பேட்டை தான் வராங்க. ஸோ இது மையப்பகுதி என்றதால இங்கே தான் ஒரு தீயணைப்பு நிலையமும், ஒரு பிடிஓ ஆஃபீஸு, ஆம்புலன்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே கொண்டு வரணும். இதுக்கப்புறம் இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க, அதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடரிலே மணலூர்பேட்டை மற்றும் அது சுற்றியுள்ள மக்கள் ஒரு தீயணைப்பு நிலையம், பிடிஓ ஆஃபீஸ், 108 ஆம்புலன்ஸ் இதெல்லாம் கெஞ்சி கேட்குறோம் உங்கள்கிட்ட. இதெல்லாம் கடமை, நீங்கள் பண்ணணும். நாங்கள் கேட்காமே எங்களுடைய பாதுகாப்பு இங்கே இருக்க மக்கள் தேவையை நீங்கள் பண்ணணும். இருந்தாலும் கெஞ்சி கேட்குற சூழ்நிலை இருக்கும், கெஞ்சி கேட்கறத பண்ணி கொடுங்க. மணலூர்பேட்டையில் புதுசாக திறந்திருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் லைட்டு வெளிச்சாங்க. கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி கூட இரவு ஒரு 12 மணி இருக்கும். ஏதோ ஒரு நோயாளி வந்து ஜிஹெச்சுக்கு போகிறது இருட்டில் போகுது, ரோடு எதுவுமே தெரியாமல் பக்கத்தில் பள்ளத்தில் இருந்துட்டு இருக்காரு. அது சம்மந்தமாக சில பேர் பேசியிருக்காங்க. அவங்களும் முறையாக அது பதில் தரலன்னு ஒரு வருத்தக்கூடிய பதிலாக வந்திருக்கு. அவங்க ஏன் 12 மணிக்கு வந்தாங்க, எதை சாப்பிட்டு வந்திருப்பாங்களா அப்படிலாம் ஒரு கேள்வி. ஒரு மருத்துவமனை வந்துருச்சு, மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையம் தான், அங்கே லைட்டு வேணும், ஸ்ட்ரீட் லைட் கம்பல்சரி கொடுத்தா ஆகணும் பாதுகாப்புக்காக. அதே மாதிரி ட்ரைனேஜ் தண்ணி பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலேருந்து அந்த காவாக்கு போகிறது அவுட்லெட் வரி பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த தண்ணி சரி வர போகாதால அந்த அவுட்லெட் மூலிமா இன்லெட்டாக உள்ளே வந்து கொசுலாம் தேங்கிருக்கு, இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அதுமாதிரி பேரூராட்சி அலுவலகம் பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் ஈவோ தயவு செஞ்சு ஒருத்தர் போட்டு கொடுங்க. அதேமாதிரி கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஒற்றுமையே பலம். இங்கே இருக்க அரிமா சங்கம், வர்த்தகர் சங்கம், மற்ற அனைத்து கட்சியும் எல்லாருமே தயவு செஞ்சு ஒற்றுமையை பலம் என்பதுக்கு மாதிரி ஒன்று கூடிய ஊர் நலனுக்காக, ஊர் தேவைக்காக, பொதுமக்கள் பாதுகாப்புக்காக ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க ஒன்று கூடுவோம். அதில் சின்ன ஒரு தூசு அளவில் மணலூர்பேட்டை உரிமை குரல் ஒத்துழைப்பை கொடுக்க தயாராக இருக்கும். நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்த விரும்பவே இல்லை.
நாங்கள் ஒரு ஓரமாக இருந்துட்டு கூட எங்கள் பேரை வராமல் கூட பண்ண தயாராக தான் இருக்கோம். இயன்றதை செய்வோம். அனைவருக்கும் நன்றி. உயரதிகாரியா முன்னாடி போனா இப்போ இன்னைக்கு ஆற்று திருவிழா மல்லூர்பேட்டையில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் இங்கே ஹீலியம் பெலூன்ஸ் வந்து வழக்கமாக வந்து திருவிழா இடங்கள்ல வந்து ஃபில் பண்ணுற ஒரு ஹீலியம் சிலிண்டர் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய காசஸ் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அரவுண்ட் ஒரு 7:15 to 7:30 அந்த டைமில் வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கு. நடந்த உடனே இங்கே வந்து திருவிழாவோட முன்னேற்பாடுகளாக 3 ஆம்புலன்ஸஸ் ரெடியாக இருந்து ஸோ போலீஸும் இங்கே இருந்த ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாமே குயிக்காக அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், அதுதான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டி, ஸோ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கு இமீடியட்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு தகவல் இமீடியட்லி சொல்லிட்டாங்க. அப்போ நானும் கிளம்பி வந்துட்டேன். திருவண்ணாமலை கலெக்டர்கிட்டும் திருவண்ணாமலை MCH டீனிட்டும் பேசிக்கிட்டு அங்கே வந்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ள ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து 13 ஆள் தான் வந்து போயிருக்காங்க. அதில் ஒரு ஆள் வந்து ப்ராட் டெட். ஒரு லேடி வந்து கலான்னு பேருள்ள திருமதி கலா இது வந்து இந்த இதனால இன்ஜுரிஸில் சக்கம்பாய் ப்ராட் டெட் திருவண்ணாமலை. மற்றபடி இதுவரைக்கும் அதர் டெத்ஸ் ஆர் நாட் ரிப்போர்ட். ஒரு சில மீடியாஸில் வந்து 3 எல்லாம் சொல்லி இமீடியட்லி வந்தாங்க. அது இதுவரைக்கும் கன்ஃபார்ம்டு கேஷுவலிட்டி வந்து 1 தான். மீதி உள்ள 13 பேரில் 1 கேஷுவலிட்டி, 12 பேர் ரீச் ஆயிருக்கு. டிரான்சிட்டில் மைனர் இன்ஜுரி, இப்போ எல்லாம் போய் சேர்றது எல்லாமே மைனர் இன்ஜுரிஸாக போய் சேர்றாங்க.
ஸோ அந்த மாதிரி மைனர் இன்ஜுரிஸ் இன்னும் ஒன்று ரெண்டு வந்து போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ தான் அப்டேட். 2 பேர் வந்து ஒரு சின்ன பாயும் அந்த பலூன் வச்சிருந்த அந்த பண்ணிட்டு இருந்த உரிமையாளரும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து சூட்டபிளான டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டிஸில் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாக வந்து ஹீலியம் சிலிண்டர் வந்து திருவிழா காலங்களில் இந்த பலூன் இதுக்கு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. மற்ற விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருக்காங்க. தகவல் சொல்லுங்கள். 3 ஆம்புலன்ஸும் இல்லை, எல்லாருமே ஆம்புலன்ஸ் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். போதுமான அளவில் ஆம்புலன்ஸ் இருந்து எல்லாருமே இமீடியட்லி நம்ம கொண்டு போனதுனால பல உயிர்களும் இல்லை 3 ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான சிலிண்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணீங்களா எப்படி? இல்லை அது வந்து கவர்மெண்ட் ஹீலியம் சிலிண்டர்ன்றாங்க. ஹீலியம் சிலிண்டர் அந்த பலூன் பெரிய பெரிய பலூன் ஏதோ யூஸ் பண்ணும்போது அது ஏதோ வெடிச்சிட்டு இருக்கும். பக்கத்துலாம் வந்து 13 பேர் காயம். அம்மா தான் ஸ்பாட்டை விட்டா 2 பேரும் கவலைக்கிறான். ஆனால் முதல்ல 3 பேரும் செத்துட்டாங்க தான் போலீஸ் சொன்னாங்க. அதை வச்சு தான் சொன்னது. டிவிக்கு தான் அங்கே இருக்காங்க. டிவி பைக்கு அதை வந்து ஆய்வு பண்ணுறாங்க. 4 தமிழ்லாம் கிடையாது. அது எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து இது வரைக்கும் ஒன்றும் எனக்கு அசிங்கில் ஏதாச்சும் போகுது. வீட்டுக்குள்ள இருங்க. நம்ம வயசுக்கு பெரியவங்க, இதுக்கு சின்ன பையன் ஒரு 14 வயசு பையன் அதுதான் திருவண்ணாமலை ஜிக்கிட்டு தெரியல. வந்து போனா ரமேஷ் கேட்டுக்கோ. ரமேஷ் சொன்னாங்க கேட்டுக்கோ. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நிறைய அறிவியல் யார் பேர் வண்டி நிற்கிறாரு. உங்களால் வண்டி எடுப்பா. யார் சைக்கிள் எல்லாரையும் எப்படி பார்க்க முடியும் என்னால்? எனக்கு 2 மணி நேரம் தான் இருக்குது. அதான் சார் சொல்கிறேன். நான் 7 மணி நடந்துச்சு. ஆனால் எங்களை உங்களுக்கு தெரில தானே? சிலிண்டர் சுற்றி இல்லாமல் இவ்வளோ கிளியர் பண்ணிவிட்டு நான் 2 ஆம்புலன்ஸ் வரைக்கும் வந்தோடனே நாங்களும் எல்லாம் கூட நிறுத்திட்டு இருந்தோம். இப்போ தான் பேரிகேட் போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் எங்களை உங்களுக்கு தெரில தானே? உங்களுக்கு நான் எப்பயும் வீட்டில் தான் இருப்பேன். தேவையாக அங்கே தான் நிற்க முடியும்.
ஏன்னா வந்து ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க, அதனால் அது ஃபோக்கஸ் பண்ணலாம். போங்க வேறு வழி இல்லை, எங்களுக்கு கொடுத்தா நான் பண்ணி தானே ஆகணும். அதே தெரியுது இல்லை, கேஸ் வெயிட் போட்டுதா. நான் ப்ரெஷர் லோவாக தான் இருக்கு. அவர் தான் இது பண்ணுறது. ஸ்டெடியாக நிற்கிறாப்புல தலைவர் புரியாமல் தான் இது பண்ணாங்க. ஓப்பன் தான் பண்ணுவோம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இது பண்ணிடுவாங்கல்ல. சார் லைட்டாக மட்டும் சார் சார் கொஞ்சம் முதல்ல தூக்கிட்டு நமக்கு வேலை முடியும். அந்த பையன் தான் நாளைக்கு பேக் எடுத்துருவாங்க பாரு, எடுத்துருவாங்க பாரு, 2 பேர் எடுத்துருவாங்க, எல்லா பொருளும் எடுத்துருவாங்க. கலை தம்பி போயிட்டு அந்த ரோப்பையும் கைட்டிடுண்ணே, ரோப்பை ஓரமாக போடு. யாருக்கு ஒப்படைச்சது அது? ஏடியா கூட பத்திரமா அவர் கையில் ஒப்படைச்சிடும். பின்னாடி ஏறியா கரெக்டாக இருக்கும். வாங்க உள்ள போட்டு ரோபத்துக்கு ஓரமாக போடணும். நீ ஜாமான் கவுண்டிங் கூட எடுத்து உள்ள வச்சுக்கணும்.